அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். முதல்ல பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 27/5/2024, தமிழில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா மாலை 4:54 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:13 வரைக்கும் பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாக இருக்கிறதுனால புதிய காரியங்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:30க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 9:30 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் இருக்குது. 1:30 2:30 வரை இருக்குது. மாலை 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரை இருக்குது. யமகண்டம் 10:30 12 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரிஷப ராசிக்கும் கொஞ்சம் மிதுன ராசிக்கும் இருக்குது. இன்றைக்கி கிரக நிலைகளை எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. கன்னி ராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது நாள் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் தான். ஏன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாளை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் புதன் எல்லாமே இருக்கிறது கொஞ்சம் சரியான விஷயம் கிடையாது. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் சரியாக இல்லை. ஆக மொத்தம் நாளை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு நல்லதாக அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மரியாதை, ரிஷப ராசிக்கு இரக்கம், மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு அதிர்ஷ்டம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு ஆரோக்கியம், துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சிக ராசிக்கு சிந்தனை, தனுசு ராசிக்கு எச்சரிக்கை, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு திறமை, மீன ராசிக்கு விரோதம். ஆக மொத்தம் சுமமான நாளாக இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்போடவும் மகிழ்ச்சியோடவும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும். அதே மாதிரி மந்தமாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு உங்களோட மனசுக்கு அமைதியை தரும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் லாபம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இருந்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலிமா கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். கடின உழைப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஈகோ இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுகிறதும் அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதும் அவங்க சொல்கிற கருத்துக்கு மதிப்பளிக்கிறதும் இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தரும். தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருந்தாலும் உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, இருக்கிற சேமிப்பை செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வருந்தாத நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும்.
மகிழ்ச்சியாக உங்களை நீங்கள் வச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் தாமத நிலை வந்ததுன்னா விட்டு கொடுக்காம முயற்சி செஞ்சு கரெக்டாக கொண்டு போகிறது நல்லது. பகல் மாலை 4 மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டத்தை தள்ளி வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வெற்றியை கிடைக்கிறதுக்கு உங்களோட தன்னம்பிக்கை அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது. அதே மாதிரி பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு பதட்டம் இல்லாமல் வேலை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறது நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் அன்பாக பாசமாக அவங்க கூட இன்றைக்கி பேசுனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு குறைவாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக கையாளுறது நல்லது. செலவுகளை இன்றைக்கி தவிர்க்க முடியாது. பார்த்து செலவு செய்கிறது மட்டும் அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலோட நாள் இருக்குது. அதை வந்து பகலுக்கு மேலே அந்த இது தெரியும். மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது. வேலையில் கொஞ்சம் கவனமாகவும் இன்றைக்கி வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாகவும் இருக்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி சில லட்சியங்களை அடையிறதாக யோசிச்சுருந்தீங்க. அதுக்காக தயார்படுத்துறது நல்லது. அப்போ தான் வந்து கடினமான உழைப்பும் கடினமான முயற்சியும் உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெற்றி பெற உங்களோட முழுசாக மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்குது. எந்த ஒரு செயல்லையும் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட நட்பாகவும் அன்பாகவும் பழகிறது நல்லது. அதே மாதிரி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த தருணம் உங்களுக்கு சந்தோஷமான நிலையை மாற்றக்கூடும். வாக்குவாதங்களை விவாதங்களையும் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அது மூலிமா பணம் புழக்கம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கனாலே போதும். சேமிக்கலைனா கூட பரவாயில்ல. இன்றைக்கி செலவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. உங்களோட அமைதியான அணுகுமுறை ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை உணர்வோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போகிற பயணம் வாய்ப்புகள் அமையும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீண்ட நாளாக யோசித்து திட்டம் தீட்டிய சில விஷயங்களை முடிக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும். புதிய நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகிற நாளாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு சுபகாரிய முயற்சிகள் கைகூடுற நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு இல்லை பலருக்கும் வந்து புதிய வாய்ப்புகள் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விட்டு கொடுத்துடாதீங்க. கடின உழைப்பு மூலிமா சிறந்த முயற்சி மூலிமா நீங்கள் சிறந்த நிலைக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது.
இன்றைக்கி வந்து உங்களோட தொழிலில் வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும். மனசு விட்டு பேசுகிறதும் சந்தோஷமான புரிதலும் இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக கொண்டு போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவு கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. வீட்டுக்கு உண்டான செலவுகளை செய்கிறதுனால மனசுக்கு திருப்தியாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்கும். நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில வேலைகள் சில செயல்களை எல்லாமே அதிகமான முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கும். சுபகாரியம் நிகழ்ச்சிகள் ஒரு சிலருக்கு கைகூடும். ஆனாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தடை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். பசங்க உங்களோட குணமறிஞ்சு இன்றைக்கி நடந்துக்குவாங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் இந்த நாளை கடினமாக இருக்கும். அதை வந்து பொறுமையாக அமைதியாக நகர்த்திட்டு போகிறது தான் நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பணிகளில் தவறு ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீக ஈடுபாடு கொண்டு உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் இன்றைக்கி இனிமையாக கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி செலவுகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இருக்காது. பெரிய அளவில் சேமிக்க வாய்ப்பு இல்லைனாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பாதிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் முதுகு வலி கால் வலி இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மனசை ஒருநிலைப்படுத்தி பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் இனிமையாகவே போகும். சில கவலைகளை தாண்டி தான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு நாள் கிடையாது. சில தடைகள் தடங்கல்கள் இடையூறுகள் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து தொழில் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கும் புதிய வாய்ப்பு அமையறதுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் யதார்த்தமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தடைகள் இருக்குது. பணி சுமையும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு பணிகளை பொறுமையாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் செய்கைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்ச்சி வசப்படுறத துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அது சண்டை போடுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டத்தை காமிக்காமல் அமைதியாக போகிறது நல்லது. இல்லைனா பேசாமலே போனீங்கன்னா இன்னும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. நாளை வந்து அமைதியாக வச்சுக்கிறது பாருங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை இன்றைக்கி அதிக அளவில் கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு ஆறுதல் தரும்.
அதே மாதிரி அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து இனிமையான தருணங்களில் உங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக நாளை கொண்டாடுங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் இன்றைக்கி முன்னேற்றம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா பதட்டம் இல்லாமல் இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட சுய வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளை இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சில விருந்து விசேஷங்களில் இன்றைக்கி வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 2 பேரும் உற்சாகமாக இன்றைக்கி நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமான தருணங்களை இன்னும் இனிமையாக்கிறதுக்கு வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமாக நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் செலவுகளும் இருக்குது. அந்த செலவுகள் சுப செலவுகள், சந்தோஷ செலவுகள்ன்றதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் செலவை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி, சந்தோஷம் எல்லாமே நல்லாவே இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருப்தியாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை சில நல்ல ஒரு பலனை தரும். ஆனால் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் வழியில் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். சுப காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிகமான முயற்சி இன்றைக்கி வேலையில் தேவைப்படுது. அது மூலிமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தன்னம்பிக்கையோட இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்வீங்க. அது மூலிமா நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை விட்டு கொடுக்காம உங்களோட உழைப்பை திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு இன்றைக்கி வந்து நாளை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான சுபகாரிய முயற்சிகளுக்கு இன்றைக்கி திட்டமிடுறது நல்ல ஒரு பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது. வரவில் ஸ்டேபிளான ஒரு நிலை இருக்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் இருக்குது. அதுக்காக சேமிக்கிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியான போக்கு காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் முழுக்க இனிமையாக இருக்குது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாளை சிறப்பான பலன் கொண்ட நாளை எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து வீடு தேடி சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்றைக்கி புத்திசாலித்தனமும் உங்களோட சமநிலையான அணுகுமுறையும் பல விஷயங்களில் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது. தொழில் விஷயமாக வெளிவட்டார நட்பு அதிகமாகும். அது மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிதமான முன்னேற்றம் இருக்கும்.
பணி சுமை அதிகமாக இருந்தாலும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் திறமையும் உங்களோட கடின உழைப்பையும் போட்டிங்கன்னா இன்றைக்கி வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதை உங்களோட துணைக்கிட்ட வெளிக்காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு உறவில் அமைதியும் அன்பும் பாசமுமாக கொண்டு போனீங்கன்னா நாள் இனிமையாக போகும். தேவையில்லாத வாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக செலவு செஞ்சிங்கனாலே போதும். எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு இன்றைக்கி தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சிங்கனாலே நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பதட்டத்தை குறைக்க அமைதியாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் ஆரோக்கியத்தை சரியாக பராமரிக்க முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்தோடவும் ஆற்றலோடவும் வச்சுக்க வேண்டியது நல்லது. அப்போ தான் உங்களோட நல்ல பலன்களை அடைய முடியும். எதிர்பாராத செயல்பாட்டால் சில விஷயங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களோட பணவரவு சுமாராக இருக்கும். இருந்தாலும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் அதிகமாகிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பண விஷயத்தில் நண்பர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுது. அதிகமான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டி பண்ணி உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி உறவில் எந்த பாதிப்பும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அவங்க கூட சகஜமாக பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதிக செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி இன்றைக்கி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் தொழில் ரீதியான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட செயல்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலையை பொறுத்தளவுக்கு திறம்பட செஞ்சு இன்றைக்கி நேரத்தோடு உங்களோட வேலைகளை முடித்து உங்களோட செயல்திறனை ஆற்றலை நிரூபிக்கிற நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே கூட இன்றைக்கி வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்போ தான் துணையை புரிஞ்சிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி நாள் இனிமையாகவே போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சுப நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது சந்தோஷமான விஷயந்தான். அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு உண்டான பலன்களும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. அதிகப்படியான சேமிப்பு எதிர்காலத்துக்கான நல்ல பலனை ஏற்படுத்தும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறனால ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி அது வந்து பெரிய கவலை தர விஷயமா இல்லை. நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான நாளாகவும் இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான பயன் தரும் முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. முன்னேற்றங்கள் பல தெரியக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அமைச்சு அதனை அடையக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு அதை கண்டிப்பாக தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது. உங்களோட திறமையும் ஆற்றலையும் இன்றைக்கி வெளிக்காட்டுறது கொஞ்சம் அவசியமாக இருக்குது. அதன் மூலயமா நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாக மகிழ்ச்சியாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயே நல்லுறவு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வெளியில் ஒன்றா போயிட்டு வர்றது நல்ல பலன் தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதில் சில பயனுள்ள விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பெரிய விரயங்கள்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சுப செலவுகள் தான் இருக்குது. அதனால் சந்தோஷமாகவும் இன்றைக்கி செலவையும் சந்தோஷமாக அனுபவித்து செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிற நாள் விரைவில் அறிவிக்கப்படும். அதே மாதிரி வாரப்பலன் மாத பலன் போடுறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு சேனலை கொண்டு வந்ததுக்கு இது வரைக்கும் நன்றி. இனிமேலும் உங்களோட உதவி இதில் தேவைப்படுது. உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்காது. நன்றி, வணக்கம்.